வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்து வீட்ல எளிதா கிடைக்கிற, ஆனா அதோட மருத்துவ சக்தி பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போறோம். அதுதான் துத்தி இலை. இது போன்ற நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூலநோய், மலச்சிக்கல், குடல் புண்கள், வெளிமூளை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்ற மூலிகை இது. இந்த வீடியோவ முழுசா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன் கிடைக்கும். துத்தி இலை என்பது உடலை குளிர்ச்சி அடைய செய்யும் ஒரு மூலிகை. சித்த மருத்துவத்தில் இதை மூலநோய் மருந்து, குடல் சுத்தம் செய்யும் கீரை, உடல் சூடு தணிக்கும் மூலிகை என்று குறிப்பிடுகிறார்கள். மூலநோய் குணமாக வெளிமூலம், உள்மூலம், பௌத்திரம் ஆகியவற்றால் ஏற்படும் வலி, எரிச்சல், வீக்கம் இவைகளை குறைக்க துத்தி இலை மிகச்சிறந்தது. ஆமணக்கு எண்ணெயில் துத்தி இலையை வதக்கி வெளி வீக்கத்தின் மீது கட்டி வந்தால் வலி, எரிச்சல் மெதுவாக குறையும். இன்றைய வாழ்க்கை முறையால பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது. துத்தி இலைய சமைத்து சாப்பிட்டாலோ, கசாயம் செய்து குடித்தாலோ மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து குடல் இயக்கம் சீராகும். குடலில் ஏற்படும் புண்களை ஆற்ற துத்தி இலை உதவுகிறது. குடல் எரிச்சலை குறைக்கிறது. செரிமானத்தை சீராக்குகிறது. அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனையுடன் பயன்படுத்தலாம். உடல் சூடு தணிக்கும் துத்தி இலை. உடல் சூடு அதிகமாக இருந்தால் மூலச்சூடு, வயிற்றெரிச்சல், சிறுநீர் எரிச்சல் இவைகளை துத்தி இலை குளிர்ச்சியடைய செய்து சரி செய்யும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இவற்றை கட்டுப்படுத்த துத்தி இலை உதவுகிறது. துத்தி இலையை மற்ற கீரைகள் போல சமைத்து பருப்பு, வெங்காயம் சேர்த்து வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிடலாம். மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு நல்லது. சில துத்தி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து சிறிதளவு பால், சர்க்கரை சேர்த்து காலை நேரத்தில் குடிக்கலாம். உடல் சூடு, குடல் புண்களுக்கு உதவும். துத்தி இலையை அரைத்து வீக்கமுள்ள இடங்களில் பற்று போடலாம். வலி, வீக்கம் குறையும். துத்தி இலை பிளஸ் சின்ன வெங்காயம். துத்தி இலை பிளஸ் சின்ன வெங்காயம் சேர்த்து ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி வெளிமூலத்தின் மீது கற்றி வந்தால் வெளிமூலம் வலி, எரிச்சல் குறைய மிக நல்ல தீர்வு. இது ஒரு மூலிகை மருந்து என்பதால் அளவோடு பயன்படுத்த வேண்டும். கடுமையான நோய் இருந்தால் மருத்துவர் அல்லது சித்த வைத்தியர் ஆலோசனை அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள மூலிகை தகவலோட சந்திப்போம். நன்றி.